ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு தேர்விற்கான ஒரிஜினல் கொஸ்டின் லாஸ்ட் இயரில் நடந்து முடிஞ்சது. 2022-23 ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. இந்த வருஷம் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே படித்தா நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாமா அப்படின்னம்னா உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கேள்வி பதில் எவ்வளோ படித்தீங்க அப்படின்னம்னாலும் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகளுடைய எண்ணிக்கை மொத்தமே 9 யூனிட்டில் இருக்கக்கூடிய குருவினான்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே படித்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் 2 கேள்வி தான் அட்டன் பண்ணணும். அந்த 2 கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள், உறங்குகின்ற கும்பகரனை வாராய் வாராய், வறுமையின் மீது படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி, தீவகானியினுடைய வகைகள். இந்த 4 படித்தா போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக போதாது. பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் வார்த்தை, அந்த ஒரு 2 மார்க் படிச்சிருக்கணும். அடுத்து இயல் 1ல் இருக்கக்கூடிய மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவால் முடிதாள வாழ்த்துவோமே, அந்த ஒரு 2 மார்க். அடுத்து அதிலேயே 3ஆவதாக இருக்கக்கூடிய வசன கவிதை குறிப்பு வரைக, அது ஒன்று. அவயம் சிறு குறிப்பு வரைக, இது ஒன்று. மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது, இந்த 3 கேள்வியும் சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் மொழித்திறன் பயிற்சியில் தான் 5 2 மார்க் அட்டன் பண்ணணும். அந்த 5 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுடைய இயல் 1ல் இருக்கக்கூடிய இந்த கல் கூட்டு பழம் இருக்கு இல்லையா, இது இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது உங்களுக்கானதில் கேட்டிருக்காங்க. ஆனால் இது காது கேளாத செவிமாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான வினால தான் 90% கேட்பாங்க, அதனால் அதை விட்டுருங்க. கலைச்சொல் 7 யூனிட்டில் இருக்கக்கூடியதையும் நல்லா ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும். சிலை சீலை, விதி வீதி, மலை மாலை, தொடு தோடு, இயற்கை செயற்கை, இந்த 5 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்து இயல் 6ல் இருக்கக்கூடிய அழைப்பு மணி ஒலித்தது கயல்விழி கதவை திறந்தால், கூத்துக்கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர், இது இருக்கு இல்லைங்களா, இது உங்களுடைய 6வது யூனிட்டில் புக் பேக்காக கொடுத்துருப்பாங்க. இது படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணலாம். 2வது 3வது உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 197ல் இருக்கக்கூடிய மணக்கோட்டை ஆரப்போடுதல், இதுவும் கண்ணும் கருத்தும் அப்படிங்கிற இந்த 3ஐயும் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மார்க். அப்படி இல்லைன்னா பேஜ் நம்பர் 182ல் இருக்கக்கூடிய திருநெல்வேலி நெட்டை, திருநெல்வேலி நெல்லை, தஞ்சாவூர் தஞ்சை, மருவு சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்பாங்க இல்லையா, அது. அடுத்து பேஜ் நம்பர் 181ல் இருக்கக்கூடிய வரப்போகிறேன், இல்லாமல் இருக்கிறது, சிறிது நேரத்தில், அந்த பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அது. இது படிச்சிருந்தீங்கன்னா 3வது 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 4வது 2 மார்க் இதிலே பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே இருக்கக்கூடியதில் நீங்கள் 3 மார்க் கொஸ்டினில் 2 அட்டன் பண்ணுறதுக்கு மாளாத காதல் நோயாளன் போல் தொடர் சுற்றும் பொருள், முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்ந்ததாக கூப்பாரா குறிப்பிடுகிறார். அடுத்து இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு பிரிஞ்சு தரனார் சுட்டுவன, தமிழையும் கடலையும் இரட்டொரு மொழியும் பாங்கு, இது 3 படிச்சிருந்தீங்கன்னா இந்த 3 மார்க்கில் 1. ஏன்னா 3 மார்க் கொஸ்டின் சிறுவினான்னு கொடுத்து சிறுவினா எல்லாத்தையும் விழுந்து படிக்காதீங்க. நீங்கள் சிறுவினா பரீட்சையில் 1 தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தற்குறிப்பேற்றணியும் நிரல் நிறை அணியும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் 100% படிச்சுக்கோங்க. அது ஒரு கேள்வி தான் இருக்குது, அது 1 தான் கேட்டாங்கன்னு வேறு வழி இல்லை. அப்படி இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்குறாங்க அப்படின்னம்னா ஆற்றின் நீர் பொருள்கோள் சான்றுடன் விளக்குக அப்படிங்கிறது கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முல்லைப்பாட்டு, இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு, இந்த 2. அடுத்து மருவூர் பாக்கத்தினுடைய வணிக வளாகங்களை இக்கால வணிக வளாகங்களோடு ஒப்பிட்டு எழுதுக. லாஸ்ட்டாக காட்சியை கண்டு ஒரு கவிஞர் எழுதுக. இதெல்லாம் எழுத முடிஞ்சதுக்கப்புறமா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, சிற்றகள் ஒளி அப்படிங்கிற பாடத்தில் இயல் 7ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுடைய 6வது யூனிட்டில் கலைஞர் பாடம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய நெடுவினா. அடுத்து இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் சொல்வளம் குறித்தும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் மேடையில் பேசுவதற்கான ஒரு உரை. 44ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு அன்னமையா சிறுகதை, ஒருவன் இருக்கிறான், 8வது யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் சிறுகதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து புயலிலே ஒரு தோணி, இந்த 3 படிச்சிருந்தீங்கன்னா 44 அட்டன் பண்ணலாம். 45க்கு உங்களுக்கு கலைத்திருவிழா சென்று வந்த நிகழ்வு, இயல் 6ல் இருக்கக்கூடிய அந்த பொதுக்கட்டுரை, சான்றோர் வளர்த்த தமிழ், கல்பனா சாவ்லா, இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 45வது கேள்வி அட்டன் பண்ணலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. Thank you.